வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. ஸ்டார்டிங் சேலரி வந்து 17,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 31/12/2022. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கேட்டகரி வைஸ் வந்து அவங்க ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க, மாவட்ட நலவாழ்வு சங்கம்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பெயர் எழுதணும், உங்களுடைய ஹஸ்பண்ட் பெயர் அல்லது வந்து ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, அடுத்தது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு சில அட்டாச்மெண்ட், அதாவது உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்ஸ், ஸோ இது மாதிரியான மார்க் ஷீட்ஸ், ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், விருதுநகர் மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அதுவும் 31/12/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அனுப்பணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருந்தாளுநர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு சேலரி வந்து 17,000 கொடுத்துருக்காங்க. பி ஃபார்ம் முடித்தவங்க அல்லது டி ஃபார்ம் முடித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங். செகண்டு ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 23,000 சேலரி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி வித் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் இது வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பிசியோதெரபிஸ்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும் அல்லது வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 13,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரேடியோகிராஃபர். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ரேடியோலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து 10,000 சேலரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியெல்லாம் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மருந்தாளுநராக இருக்கீங்க அப்படின்னா டி ஃபார்ம் அல்லது பி ஃபார்ம் முடித்தவங்க உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸு, அடுத்து 10th 12th அண்ட் தென் டி ஃபார்ம் அல்லது பி ஃபார்முடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸு, கம்யூனிட்டி ஜெராக்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது டிசி ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கம்யூனிட்டி ஜெராக்ஸ் வச்சதுக்கப்புறம் உங்களுடைய அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்க்காக உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். இதுதான் வந்து அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.